அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல ஆஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர சந்திப்பு, ஜோதிட சந்திப்பு. இந்த சந்திப்பானது வாரம் நிகழும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தலைப்பில் ஒவ்வொரு புதிய அனுபவங்கள் அனுபவ ஜோதிடர்களால் பகிரப்படும் ஒரு சேனல் இது. இந்த சேனல் மட்டும் இல்லாமல் மற்ற 3 சேனலும் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்படும் அந்த லிங்க்கள். அதை நீங்க அதை பயன்படுத்தி நீங்க வாரம் நம்ம பேசி நம்ம வழங்குற இந்த பதிவுகளை நீங்க பார்த்து நீங்க இது பண்ணி பயனடையலாம். நீங்க பயனடைவதும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து நீங்க ஜோதிட அறிவை பகிரலாம். இந்த வார தலைப்பு பார்த்தீங்கன்னா, தந்தை நிலையை குறிக்கக்கூடிய அதிபதியின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாரம் தலைப்பு. இந்த தலைப்பு நம்ம பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அழைக்க ஈரோடு சேர்ந்த திரு நாகராஜ் சார் அவர்களை நான் அழைக்கிறேன். வணக்கம். ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, உயடங்க காத்தாலை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜோதிட தலைப்பு தந்தையின் நிலை, அதாவது 9ஆம் பாவத்தை பற்றி கொடுத்துருக்கு. இது ரொம்பவே ஜோதிடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கிறத 1, 5, 9 திரிகோணத்திலேயே ரொம்ப முக்கியமான இடம் இந்த 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவங்கிறத 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை விட ரொம்பவுமே முக்கியமான பாவம் தான் இந்த 9ஆம் பாவம். 1ஆம் பாவம் பார்த்தோம்னாக்க தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. 5ஆம் பாவம் பார்த்தாக்க பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய பாவம். இந்த 9ஆம் பாவம் அந்த ஜாதகருடைய அதிர்ஷ்டம், அவர் எப்படி எந்த பிறவியில என்னென்ன அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க போறாரு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, என்ன பூர்வ புண்ணியங்கள் கிடைக்க போகிறது, என்ன பாக்கியங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த 9ஆம் பாவம். இது திரிகோணத்திலேயே மிக முக்கியமான பாவமாகும். இதை தந்தையினுடைய பாவமாகவும் இதையே நாம சொல்றோம். 9ஆம் பாவம் தந்தைக்குரிய பாவம். தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 9ஆம் பாவத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னாலும் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இந்த 9ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு தந்தையினுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை, சமுதாயத்தில் இருக்க அவருக்கு உள்ள அந்தஸ்து என்ன, எந்த நல்ல பேரு அல்லது கெட்ட பேரு எல்லாமே 9ஆம் பாவத்தை வச்சுதான் ஒரு தந்தையினுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 9ஆம் பாவ அதிபதி 9லேயே இருந்தார் அப்படின்னாக்கா நம்ம தந்தையுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாம் நன்றாக இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். நாம பாவகரங்கள் இருந்ததாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி 9ஆம் பாவத்தினுடைய தன்மையை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். இந்த 9ஆம் பாவம் பார்த்தோம்னாக்கா அடுத்தது குலதெய்வத்தில் இதை பத்தி நம்ம 9ஆம் பாவத்தை வச்சுட்டு சொல்லலாம், 5ஆம் பாவத்தை வச்சுட்டு சொல்லலாம், 9ஆம் பாவத்தை வச்சுட்டு சொல்லலாம். 9ஆம் பாவத்தை வச்சுட்டு குலதெய்வத்தையும் சொல்லலாம். இது 9ஆம் பாவம் பெண்களுடைய கற்பு ஸ்தானம் சொல்லலாம். கற்பு நிலை, பெண்களுடைய கற்பு நிலை எப்படி, குழந்தை பாவம் எப்படி அப்படிங்கிறத நம்ம 9ஆம் பாவத்தை வச்சுட்டு நாம சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்தை வச்சுட்டு நம்ம ஆன்மீகம் எந்த அளவுக்கு இவங்க இந்த ஜாதகருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிறது, எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். இவர் கோயில் பணிக்காக எந்த அளவுக்கு இறங்கி செய்வாரு, திருப்பணிகள் செய்வாரா, எந்த அளவுக்கு செய்வாரு அப்படிங்கிறத நம்ம 9ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். இந்த 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம மேல்நிலை கல்வி, வெளிநாட்டு கல்வி, உயர்நிலை கல்வியிலேயே ஹையர் ஸ்டடி இதெல்லாம் நம்ம 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தொழிலுக்கு போடக்கூடிய முதலீடு
எந்த அளவுக்கு முதலீடு உள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம 9ஆம் பாவத்தை வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி 9ஆம் பாவத்தினுடைய திசாபுத்தி நடக்கும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடு வாசல் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பா நடக்கும். 9ஆம் பாவத்தினுடைய திசாபுத்தி காலங்கள்ல பார்க்கும்போது இந்த அமைப்பே வந்து நம்ம திரிகோணாதிபதியில 9ஆம் பாவம் கண்டிப்பா போகுது. இந்த மாதிரி நம்ம 9ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். 9ஆம் பாவ அதிபதி இப்ப லக்னத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தந்தையுடைய செல்வாக்கு, தந்தையினுடைய ஆதரவு, தந்தையுடைய சொத்து பத்து இது எல்லாம் வந்து ஜாதகருக்கு கண்டிப்பா தந்தையினுடைய சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இதே 9ஆம் பாவ அதிபதி 2ல் இருந்தாருனாக்கா தன்னுடைய பாவத்துக்கு 6ஆம் பாவமாக இருந்தாலும் இது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாம் குடும்பஸ்தானம், தன்னுடைய பேச்சு வாக்கு இது எந்த விதத்திலும் கிட போறதில்லை. என்ன திரிகோணாதிபதி கண்டிப்பா கெடுக்க மாட்டார். அதனால வந்து வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு. பொருளாதாரம் குடும்பத்துல நல்ல நிலைமை ஒரு மேலோங்கி இருக்கும்னு சொல்லலாம். இந்த 9ஆம் பாவ தேதி 3ல் இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு முயற்சி நல்லாவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள்ல பார்க்கும்போது 9ஆம் பாவம் 3ல் இருக்கும்போது 2 தாரத்தையும் கொடுத்துருது. இருதார அமைப்பையும் கண்டிப்பா இது கொடுத்துருது. அதையும் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இதே 9ஆம் பாவ அதிபதி 4ல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது தன் வீட்டுக்கு 8. என்னதான் 8ஆ இருந்தாலும் வந்து ஒரு திரிகோணாதிபதி லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது அவ்வளவு சரியா பெருசா கெடுக்க போறதில்ல, கெடுக்க மாட்டாருன்னு சொல்லலாம். ஒண்ணு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா 9ஆம் பாவ அதிபதி 4ல் இருக்கும்போது சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாம போச்சுனாக்கா இந்த ஜாதகர் சென்று மருத்துவம் பார்க்கும் பொழுது முதலாக பார்க்கக்கூடிய மருத்துவம் வந்து தவறான மருத்துவமாக போகும். அப்ப வந்து 2வது மருத்துவம் மட்டுமே அவருக்கு பலனளிக்கும். இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியம், காதல், மற்ற இது எல்லாமே வந்து நல்லா சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக ஜாதகத்தை கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருந்தால் இது தன் வீட்டுக்கு 10ஆம் வீடாக இருந்தாலும் கடன், வம்பு, வழக்கு, கேஸு இது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்கிறது. அதனால 6ல் இருக்கிறது வந்து அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது. அதே வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 7ல் இருப்பது நல்ல அமைப்புதான், நல்ல சொத்து சுகம், திருமணத்துக்கு பிறகு செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரே பார்த்தோம்னாக்கா 2வது திருமணத்தையும் கண்டிப்பா கொடுத்துருது. அதனால வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 7ல் இருக்கும்போது காதல் வாழ்க்கை, இது வந்து காந்தர்வ மனம் இதையும் கொடுக்குது. அதையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருப்பது இருக்கிறதுலயே வந்து இந்த 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப சரியில்லாத ஒரு அமைப்பு. லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்துல 9ஆம் வீட்டு அதிபதி போய் இருக்கிறதுனால கடஸ்திரத்தினால், நண்பர்களால், பார்ட்னரால் கெட்ட பேரு, அவப்பெயர் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல விபத்துகள் ஏற்படுறது, ஒரு சிலருக்கு தந்தை இல்லாத சூழ்நிலை ஏற்படும். தந்தைக்கு கண்டம், தந்தைக்கு மரணம், இதெல்லாம் வந்து 8ல் வந்து 9ஆம் வீட்டு அதிபதி இருக்கும்போது கண்டிப்பா இந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கிறது. மற்றபடிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறது ரொம்ப விசேஷமானதா, ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருப்பது இதுவும் நல்ல அமைப்பு தான். 10ஆம் வீட்டு அதிபதி கூடவே இருந்துட்டாருனாக்கா தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கண்டிப்பா கொடுத்துட்றாரு. அப்ப வந்து நல்ல ஒரு யோகம், ஜாதகருக்கு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே நல்ல சிறப்பாக கண்டிப்பா கொடுத்துருவாரு. அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நினைத்தது என்ன நினைச்சாரோ அதை விட அதிகப்படியான மகிழ்ச்சியான வாழ்க்கை,
தொழில்ல வந்து தன்னை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே போல வந்து குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் இவர்களுடைய நல்ல ஒரு உறவு முறைகள் மேம்படும். இது எல்லாமே வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 11ல இருக்கும்போது கண்டிப்பா நடக்கிறது. 9ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா அது லக்னத்துக்கு விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட ஒரு சொத்து பத்து ரகசிய சொத்துக்கள் இதையெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதன் மூலமாக சொத்து சேர்க்கிறது, பொருளாதாரம் சேர்க்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இது கிடைக்கிறது. ஆகவே வந்து இந்த மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தந்தை ஸ்தானமாக இருந்தாலும் 9ஆம் வீட்டு அதிபதி பெரும்பாலும் பார்த்தாக்கா ஓரிரு ஸ்தானங்களை தவிர மற்ற இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களையே தருகிறார் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே. சொல்லுங்க ஜெயந்தி மேடம், என்ன கேள்வி உங்களுக்கு? சார் 9ஆம் அதிபதி நீச்ச பங்கமா இருந்தா அது நீச்ச பலனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பங்கத்துக்கு இது பண்ணுமா, இல்ல பங்கம் ஆயிடுறதுனால நல்ல பலனை செய்யுமா சார்? வேற சார் இதுக்கு பதில் சொல்றீங்களா? அதுக்கான பதில் ஜெயந்தி மேடம் என்னன்னா, முதல் நீச்ச பலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பங்கமான பலன் தரும். சோ முதல்ல வந்து அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல பலன் தரும். சோ அதிர்ஷ்டங்கள் முதல்ல கிடைக்காது, வாய்ப்புகள் தட்டி போகும். பின்ன ஒரு பாதிக்கு அப்புறம் தான் அது வந்து அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். தந்தை மூலமா கிடைக்கிற சப்போர்ட் வந்து முதல் பதில கிடைக்காது, 2ஆம் பதில கிடைக்கும். சார் இப்ப அந்த தசை நடக்கும் போது அந்த அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காதா சார், நீச்சமான தசைன்னு சொன்னனால? அவரு ராகுகாரத்துல வேற இருக்கிறதுனால அது இன்னும் பாதிக்குமா? அது ராகுசாரத்துல இருக்கனால பாதிக்குமாங்கிறீங்க. தசை வந்து எந்த லக்னத்துக்கு மேடம்? தனுசு லக்னத்துக்கு சார். தனுசு லக்னத்துக்கு சூரியன் தான் 9ஆம் அதிபதியா வருவாரு. ஆமா, அவரு 11ல சுவாதிகால்ல இருக்காரு சார். வீடு கொடுத்த சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் அவரும் நீச்சம், ஆனா நீச்ச பங்கமா இருக்காரு. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையா இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த சூரிய தசை நடக்குது. சோ இந்த நீச்சம் பெற்ற தசை நடக்கிறதுனால இல்ல மேடம், நீங்க வந்து பரிவர்த்தனை சுக்கிரன் இதாகிறாரு, அது வந்து உங்க நீச்ச பங்கத்தை கொடுக்காது. எப்போ உங்களுக்கு நீச்ச பங்கம் சூரியன் கிடைக்கும்னா, குரு பார்வை, அதான் ஒரு கிரகம் வீடு கொடுத்த வலு கொடுத்ததான் அது கிடைக்கும். வீடு கொடுத்தப்ப நேரடியா வலுவாகல. புரியுதுங்களா? அவர் ஆட்சி வீடுகள்லயோ இல்ல உச்ச வீடுகள் இருக்கும்போது அது இதாகும். ஆனா உங்களுக்கு இங்க வந்து அவர் நேரடியா பார்க்கும்போது நீச்சம் இருக்காது. நீச்சன் வீட்டுல அமர்ந்ததான் நம்ம எடுத்துக்கணும். அது நீச்ச பங்கம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, கிரகமும் நீச்சம், வீடு கொடுத்தவனும் நீச்சம். ஆமா. அப்படிங்கிற போது தந்தை மூலமா கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்காம போகாது, ஆனா கிடைக்கிறது அளவு கம்மியா இருக்கும். சார் இந்த தசை ஃபுல்லாவே கிடைக்காதுன்ற மாதிரி தான் இருக்கணுமா சார், இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கிடைக்கும்னு இருக்கிறதா? இல்ல கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. சரிங்களா? அது கிடைக்கான அளவு மட்டும்
ஒரு தேவையான ஆ அளவா இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதாவது இல்லாம போகாது. புரியுங்களா? ஓ ஆ ஆ மார்க்ல தான் நன்றி சார். தேங்க்யூ. அதிர்ஷ்டம் கிடைக்கிறது எல்லாமே அது இதாகும். 9, 11 கணக்கு கிடைக்கிறது ஒரு பக்கம் நல்லதுதான். ஆ இப்போ சுக்கிரன் இதுக்கு கேட்டீங்கன்னா, வழிபாடு சுக்கிரனுக்கு வந்து அவரு வந்து சாரு சொன்னாரு. அக்னிஹோத்திரம் அந்த சூரியனுக்கான பரிகாரம் அது சொல்லியிருந்தாரு. அது சூரிய நமஸ்காரம் பண்றது ஆ, அது சொன்னாரு. அதெல்லாம் கோவிலுக்கு ஆ, ஆ. சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வருது. இது தவிர வேற என்ன? இப்போ ஆமா. ஒவ்வொரு தசா புத்தியிலயும் என்ன பர்டிகுலரா சூரியனுக்கு மட்டும் பண்ணணுமா இல்ல சுக்கிரனுக்கும் சேர்த்து பண்ணணுமா சார்? சூரியனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சூரியன் தான் வலுவடையணும். ஆ 2வது சூரியன் நீச்சங்கிறது நேரடியா எடுக்க தேவையில்லை. என்ன அதுல விதிவிலக்குகள் இருக்கும். அது எத்தனை ஆ பாகையில் இருக்குன்னு பார்க்கணும். ஆ ஏன்னா பரம நீச்ச பாகை, நீச்ச பாகைன்னு இருக்கும். பரம நீச்ச ஆமா. பாகை தாண்டிச்சான்னு பார்த்தோம்னா ஆ 1. ஆ 2வது நீச்ச பாகைக்கு பரம நீச்ச பாகைக்கு வித்தியாசம் இருக்கு. இது 2வது. அதுக்கப்புறம் திக்பல வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு. சூரியனுக்கு ம் 10ல திக்பலம். ஆமா. பொதுவாவே 11ல சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து வெற்றிகள் எல்லாமே போட்டிகள்ல வெற்றி இருக்கும். சரிங்களா? ஆ அந்த ம் மாரி 10க்கு 10ஆம் வீட்டுக்கு 11ல இருக்காரு. அடுத்த வீட்ல. சரிங்களா? ஆ திக்பல வீட்டுக்கு ஆ பக்கத்துல இருக்காங்கும்போது அந்த வலு மறைமுக வலு இருக்கும். சரிங்களா? ஆ ஜாதகர் காலையில பிறந்தாரா? நைட்ல பிறந்தாரா? காலையில 11:50 சூரிய உச்சி காலத்துல ஆ வரும். ஆமா. அப்ப 11ங்கிற போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பகல்ல பிறந்தவர். பகல்ல சூரியனுக்கு பலம் இருக்கும்ல. கால ஆமா. பலமும் இருக்கும். ஆ நைட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு சந்திரன், சனியோட பலம் இருக்கும். பகல்ல வந்து ம் சூரியன், சுக்கிரனோட பலம் இருக்கும். ஆ அதனால வந்து அதை நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கிறது அவசியம் இல்ல. ஆ நீங்க அதுக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கவே செய்யும். ஆ சரிங்க. அதாவது சூரியன், ஆ புதன் 11ல இருக்குங்கிற போது தர்ம கர்மாதிபதி 11ல இருக்குன்னு தானே அர்த்தம். ம் ஆமா. தனுசுக்கு சூரியன், ஆமா புதனும் சார். தர்ம கர்ம ஆமா சார். 11ல இருக்காங்க. 2 பேருமே ராகுவோட கால்ல இருக்காங்க. அது ஒரு அப்படிங்கும் போது இருக்கும். ம் இல்ல ராகுவோட கால் இருக்குன்னா ராகு எங்க இருக்காரு? ராகு சன்னில சுக்கிரனோட இருக்காரு. ஆ சூரியனுக்கு 12ல. சூரியன் 12ங்க. ம் நீச்ச சுக்கிரனோட இருக்காரு ராகு. வீடு கொடுத்தும் பரிவர்த்தனைல வராரு. கன்னி ராகு தானே மேடம். கன்னி ராகு பெருசா எதுவும் ஆமா கிடைக்காது. சார். ம் அது எதுவும் பாதிப்பு பெருசா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆ சரிங்க சார். சார் இப்போ இந்த 9ஆம் அதிபதி தசை நடக்கும்போது பாக்கியம் நீச்சமானதுனால பாக்கியம் இல்லைன்னு எடுத்துக்கிறதா சார்? அந்த இல்லன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குறைவா ஆ இருக்கும். குறைவா அதாவது இருக்கும். ஒரு லாட்டரி சீட்ல 10 லட்சம் விழுற இடத்துல ஆ ஒரு ஒரு 1 லட்சத்துக்குள்ள விழுகும், இல்ல 10,000த்துக்குள்ள விழுகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஆ வலுக்கு ஏத்த மாதிரி. இல்லைங்கிறது சரி. வேற. ஒரு தேவையான அளவு வலு குறைவா இருக்கும். இருக்கும். ஆ சரி. தேவையான அளவு இருக்கும். ஆ தந்தையால சப்போர்ட் இருக்கும். ம் சப்போர்ட் வந்து எது தேவையோ அது மட்டும் குடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். வேணான்ற மாதிரிலாம் இருக்காது. புரியுங்களா? ம் ஓகே சார். சார் எனக்கு இந்த 9ஆம் அதிபதி இருக்கும்போது அவர் ம். வந்து தந்தைக்குரிய கிரகமாவும் ஆறாரு. அந்த ஆமா. ஜாதகருக்கும் ஆறாரு. இந்த 2 வித்தியாசத்துல தந்தையே பாதிக்குமா? இல்ல ஜாதகருக்கு பாதிக்குமா? பலன் குறைவா கிடைக்குமான்றத நம்ம எப்படி சார் ஊர்ஜிதப்படுத்துறது? பலன் அதாவது சொல்லும்போது எப்படி நம்ம சொல்றது? இங்க காரகனும் சூரியன் தான். ஆ ஆதிபத்தியமும் சூரியன் தான். சரிங்களா? ஆமா. அப்போ காரமும் ஆ ஆதிபத்தியமும் தேவையான அளவு இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? நீசம்ங்கிறது இப்ப பாவர்களோட சேர்ந்து இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது சுத்தமா கிடைக்காம போகும். இப்ப ம் ராகு கூட சேர்ந்து சூரியன் யாரோட ம் சேர்ந்து கெடுவாருன்னா, ஆ ராகு கேது கூட சனியோட சேரும்போது இந்த 3 பேரோட சேரும்போது தான் ரொம்ப கெடுவாரு. சரிங்களா? ஆமா. நீ ம் அப்போ நீச்ச சூரியனோட ராகு, கேது, சனி சேர்ந்திருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தந்தையால கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், இல்ல பாக்கியங்கள்
அதிர்ஷ்டங்கள் எல்லாமே குறைபடும். ஓகே சார். சரிங்களா? சம்பாத்திய வலிமையும் அது குறிக்கிறது தானே சூரியன். ஸோ சம்பாத்திய வலிமையும் குறைபடும். புரியுங்களா? நீ ஜாதகனை பார்த்தாலே கொஞ்சம் அதிகாரங்கிறது தெரியுமே. நிர்வாகத்திறன் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும்போது புத்திசாலித்தனமும் கொஞ்சம் அதுக்கான நிர்வாகத்திறனும் இருக்கும். ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களால கரெக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்களால எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்களால. சோ ரொம்ப பிரில்லியன்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும் அவங்களுக்கு. சார் அப்புறம் இந்த தசை வந்து பொருள் காரகத்துவத்தை கொடுக்குமா உயிர் காரகத்துவத்தை கொடுக்குமான்றத நம்ம எப்படி சார் எடுக்கிறது? இப்ப 9ஆம் அதிபதி தசை கேக்குறீங்களா? இல்ல சார், இப்ப வந்து சூரியன் தசை நடக்கிறாரு, அப்பாவுடைய காரகம். இது வந்து அப்பாக்கு நல்லது கொடுக்கும், அப்பாக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், அந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைக்குது, பெரிய பெரிய கோவில்கள் நிறைய இடங்கள்ல போய் பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா, தலைமை பண்பு அதெல்லாம் கிடைக்குதுன்னா அதனுடைய ஒரு மதிப்பு மரியாதை அதெல்லாம் தானே சார். அந்த மாதிரி கொடுக்குமா இல்ல 9ஆம் அதிபதி அப்பாக்கு வசதி பணம் அந்த மாதிரி கொடுக்குமா? அதை வந்து எப்படி நம்ம வேறுபாடு பண்றதுன்னு கேக்குறேன். உங்க அப்பாக்கு இது கிடைக்கும்னு சொல்றது எப்படி, உங்க ஜாதகருக்கு கிடைக்கும்னு சொல்றது எப்படி சார்? அதுவும் அதுலயும் வந்து பொண்ணு வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி சுக்கிரனோட சேர்ந்திருக்கு, புதனோட சேர்ந்திருக்கு, வர்த்தகம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றதா இல்லைன்னா புகழ் கிடைக்கும் அந்த மாதிரி உங்க தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்றதா, அது எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறேன். அதை வேறுபடுத்துறது எப்படின்னு தெரியலையா சார்? அதாவது மேடம் நீங்க இதுல வந்து ஆதிபத்தியமும் காரகத்துவமும் தந்தையை குறிக்கும். சரிங்களா? அப்ப அந்த தந்தைக்கு வந்து கிடைக்க வேண்டிய கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சூப்பரா கிடைக்குமா இல்ல சுமாரா கிடைக்குமானா சுமாரா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அதோட வலு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குங்கும் போது அது கிடைக்கும். ஒரு அங்கீகாரம் தந்தைக்கு கிடைக்கிறது, ஜாதகருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா சூரியன்னா வெளிச்சம், அங்கீகாரம் எல்லாமே இருக்கு. சரிங்களா? 11 வந்து இன்னொரு புகழ் ஸ்தானம் கூட. சூரியன் 11ல இருக்கும்போது வந்து புகழ் வந்து ஜாதகருக்கு புகழ் இருக்கும், தந்தைக்கும் புகழ் இருக்கும். ஜாதகரால் தந்தைக்கு புகழ் இருக்கும். புரியுங்களா? இதுக்கு வந்து ஒரு குரு பார்வை கிடைச்சதுதான் நீங்க கேக்குற எல்லாமே வந்து கோயில் காரியம் இதெல்லாம் செய்யறது, அது கொஞ்சம் ஊர்ல மரியாதை இருக்கலாம். குரு பார்வை கிடைக்கும் போது அது தானா நடக்கும். சரிங்களா? அளவுதான் மாறுபடும், பட் ஆனா கிடைக்கும். தாமதமாவும் கிடைக்கலாம், கம்மியா கிடைக்கலாம், ஆனா கிடைக்காம போகாது அப்படின்றது. சூரியன் வந்து நீச்சம் இல்லாம இருந்தாருன்னா சிறப்பா இருந்திருக்கும். அது சூரியன் இது 9ஆம் அதிபதி இல்ல. இப்போ இந்த 9ஆம் அதிபதியோட தசை நடக்குது, அந்த ஜாதகருக்கு கோச்சாரத்துல ராகு கேது அங்க பயணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம எப்படி வேலிடிட்டி பண்றது? கேது வந்து அங்க போறாரு, கேது அப்பதான் கிராஸ் பண்ணி போறாருன்ற அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி எப்படி இருக்கிறதுன்னு கேட்கிறேன். அது கண்டிப்பா வந்து தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும். இல்லைன்னா தந்தையோட உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும், இல்லைன்னா தந்தையோட வருமானத்துல பாதிப்பு ஏற்படுத்தலாம். புரியுங்களா? இல்ல தந்தைக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடைப்படலாம், இல்ல ஏதாவது ஒரு கலங்கங்கள் ஏற்படலாம். ஜாதகருக்கும் அந்த தலைமை பண்புன்றது மிஸ் ஆகும் இல்லையா சார்? ஆமா, அதுல ஏதாவது சிக்கல் ஏற்படும். சரிங்களா? இப்ப அது கிராஸ் பண்ணி போயிடுச்சே கேது. அதான் சொல்றேன். இவ்வளவு நாள் கிடைக்காத காரணம் அங்க கேது பயணிச்சதுனாலன்னு சொல்லலாம், அப்படிதானே? ஆமா ஆமா. சார் இப்ப கோச்சார ராகு பலன் எப்படி கொடுக்கும், ஜனனகால ராகு கேது எப்படி கொடுக்கும் சார்? எது கொடுக்கும்? இரண்டுமே ஈக்குவலாவே கிடைக்குமா? அந்த மாதிரி எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதாவது 2 விஷயம் இருக்கு மேடம். கோச்சார ராகு வந்து சூரியன் மேல பயணிக்கும் போது அது எந்த ராசியில இருந்தாலும் சரி, சரிங்களா, அது கொஞ்சம் மேலதிகாரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சரிங்களா? தந்தையோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தந்தையோட ஆயுளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவரோட ஜாதகம் வீக்கா இருக்கும்போது அது பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து பொதுவான பலன். இதுவே தசாநாதனாக இருக்கும்போது ராகு, சனி, கேது
இவங்க எல்லாம் ஆ பயணிக்கிறாங்கன்னா ஆ பல கண்டங்கள் கொடுக்காம போறதுல அந்த தசா வந்து அவங்களுக்கு பெருசா அனுபவிக்க முடியாம இருக்கும். ஓகே சார். கொடுத்ததை அந்த அனுபவிக்க முடியாம இருக்கு. ம். அந்த அதிர்ஷ்டங்கள் மறுக்கப்படுமா? இன்னும் 9ஆம் அதிபதி இல்ல. 9ஆம் ஆமா. அதிபதியா ஆ இருக்கும்போது கொடுக்கறது நிலைமையில இருக்கிறது கெடுக்கிறதுக்கு இவங்க வந்துடுறாங்க. So அந்த இது ஆஹா. செயல்படாம பண்ணி விட்டு போயிடும். அந்த சரி. ராகுக்கு சனி பேச்சு ஆற வரைக்கும் ஓகே சார். ம். கொஞ்சம் கெடுபலங்களும் சேர்த்து தராம தருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆ சரி சார். சார் அப்புறம் இந்த சப்ஜெக்ட் இல்லாம இன்னொரு டவுட், ஜென்ரல் டவுட் சார். ம். சொல்லுங்க. சார் இதே தனுசு லக்னத்துக்கு ம். கோச்சாரத்துல சனி வக்ரம் பிளஸ் கேது இருக்காரு மீனத்துல. இப்ப அங்க ராகு பயணிக்கிறாரு. இப்ப ம். முடிவு எடுக்கும் போது ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க, வேலை விஷயமா எடுக்கிறாங்க, ஒரு ம். நீண்ட கால ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னும் போது அதை தாமதப்படுத்தி எடுக்கிறது சிறப்புன்னு எடுக்க சொல்றதா, இல்ல இப்போ ம். டிசிஷன் எடுத்து பண்ணலான்றது? ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறாரு, வக்ரம் பெற்ற சனி ம். மேலேயும் கேது மேலேயுமே போறாரு. அப்போ ம். வந்து நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கிறதுன்றது குழப்பமா இருக்குது. இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ம். விஷயம் வக்ர கிரகங்கள் மேல போறதுனால பெரிய பாதிப்பு இல்லை ஒண்ணு. ஆனா சரிங்க சார். ஆ ராகு ராகு இருக்கிற இடத்துல கேது வந்தாலோ, கேது இருக்கிறது ராகு வந்தாலோ ஆ அங்க ஒரு தீமை செய்யாம போறது கிடையாது. இப்ப நம்ம வந்து மத்த வக்ர கிரகங்களோடு பேசும்போது வக்ர ஆ கிரகங்கள் மேல வக்ர கிரகமான ராகு கேது போகும்போது பெரிய தொந்தரவு பண்றது இல்ல. சரிங்களா? பண்றது இல்ல. ஓகே சார். ம். தொந்தரவு ஏன் இல்ல பண்றது அந்த இல்லைன்னா சனியும் வக்கரமா இருக்கிறதுனால வேலையில மாற்றமோ இடம் மாற்றமோ அது மாதிரி கொடுக்குமா, இல்ல வேலையை ஆ, விட்டே நிக்க வச்சிருமா, அந்த மாதிரி ஒரு பயத்துல கேக்குறாங்க. இல்ல 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 அந்த அந்த தொந்தரவு கொடுக்காது. ஆ ராகு கேது மீட் ஆகுது பாத்தீங்களா? பிறந்த கால ஆமா கேது மேல கோச்சார் ராகு பயணிக்கும் போது அதே ஆ மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு மேல கேது பயணிக்கும். சரிங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ அது வந்து ஒரு வகையான தொந்தரவு கொடுக்காம போறதுல ஏதாவது விபத்து கண்டத்தை கொடுத்துரும். சரிங்களா? ஆஹா. அது வேலையில சரி. தொந்தரவு பண்ணதோ இல்லையோ ஏதாவது ஆ விபத்து கண்டம் அந்த மாதிரி ஏதாவது காயத்தை ஏற்படுத்துறதுக்கான வழி இருக்கும். சரிங்களா? அது ஓ என்ன சுட்டிக்காட்டும் நம்ம கர்மாவை அங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிரும். சரிங்களா? ஓ சரிங்க சார். அது வந்து நம்ம மேல அப்படிங்கலாம் நம்ம எடுக்க முடியாது. சனியை நம்ம அங்க கணக்கு எடுக்க தேவையில்லை. அங்க ஆஹா. கேது ராகு இது நம்மளோட பூர்வ ஜென்ம அது பாவம் இல்ல இப்ப நடப்பு இதெல்லாம் இருக்குல்ல. கோச்சாரங்கிறது ஆ நம்ம ரிவைஸ் ஆ ரிப்போர்ட் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஓகே சார். வந்து நம்ம பிறந்த கால ஜாதகத்துல ஒரு அமைப்புல வந்திருப்போம். இப்ப ஆ வளர வளர நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு பிளஸ் மைனஸ் அதுக்கேத்த மாதிரி அந்த இது கொடுத்துட்டு போகும். இப்ப நல்ல சரிங்க கர்மா சார். வந்தா அது கொஞ்சம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைக்கும். கெட்ட ஆஹா. கர்மா வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஆ நெகட்டிவா கொடுத்துட்டு போயிடும். ஓகே சார். ம். சார் அப்போ இப்போ நம்ம அந்த டைம்ல அந்த முடிவு எடுக்கிறது எடுக்காததும் பிரபஞ்சம் இல்ல கையில தான். அதுக்கு எடுத்து அதுல முடி அந்த முடிவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும். அது நம்ம எடுக்கிற ஆஹா. முடிவுனால கிடையாது. சில ஆஹா. விஷயங்கள் நம்ம இப்ப நடந்துகிட்ட ஒரு விஷயம்னால ஏதோ ஒரு ஆ நெகட்டிவோ பாசிட்டிவோ செயல்பட்டு போயிடும். அது நம்ம ஆ. கண்ட்ரோல்ல இருக்காது. ஓ ஓ சரிங்க சார். நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ஓகே சார். ஆமா. ஆ சரிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. ம். நன்றி. ம். வேற யாருக்கும் கேள்வி இருக்குங்களா? விஜயகுமார் சார் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குங்களா? சார் ஒரு சின்ன டவுட்டு. ஆ, கேளுங்க சார். மேடம் சொன்னாங்க தனுஷ், அதே தனுஷ் லக்னத்துக்கு அவங்க சொன்னாங்கல்ல, அதுலயே ஒரு சின்ன ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நீச்சம் பெற்ற கிரகத்தோட புதன் இருக்கிறாருன்னு சொன்னாங்களா? ஆமா. அது அப்படியே உச்ச வீட்டையும் பாக்குறாருல்ல. சரிங்க. 5ஆம் பாவம் லக்னத்துக்கு 5ஆம் பாவமா கூடிய உச்ச வீட்டை மேச வீட்டையும் பாப்பாருல்ல. ஆமா. அதனால வந்து என்ன விளைவு உங்களுக்கு? அந்த யோகத்தை தருங்கிறது இருக்குதா, இல்ல இந்த யோகம் பையனுக்கு ம். சேருமா அப்பாவுக்கு சேருமா? சார் இதுல வந்து யோகம்ங்கிறது முதல்ல நம்ம வந்து வீட்டை பாக்குறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது சார். சரிங்களா? ஓகே. இப்போ ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து பதவிய வந்து உங்களுக்கு இதான் உங்க சீட்டுன்னு சொல்லி உட்கார வைக்கிறப்போதான் பவர் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆமா. ஆனா நீங்க லெட்டர் கையில குடுத்துட்டு நான் உங்கள வந்து லெட்டர் மட்டும் தான் கையில இருக்குதுன்னா, அதனால ஒரு இது கிடையாது. நீங்க லெட்டர் பெனிஃபிட் இல்ல. பார்க்கறதுக்கும் பெனிஃபிட் இல்ல. ஆமா.
ஓகே. ஆமா. நீங்க வந்து அந்த பதவி நீங்க எப்ப போய் போய் உட்கார்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும். ஆனா ஆ. பதவி உங்களுக்கு அது அங்க இருக்குது. அத நீங்க அந்த சேர்ல போய் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு பவர்ங்கிறபோது, நான் அந்த சேர பார்த்துட்டே இருக்கனால உங்களுக்கு இது கிடையாது. சரிங்களா? ஓகே. ஏன்னா, ரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீச்ச வீட்ல இருக்காரு. சரிங்களா? ஆமா, ஆமா. அதனால அதத்தான் நீங்க எடுத்துக்கணும். 1. இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? அந்த யோகங்கள் வந்து எப்படி கிடைக்கும்னு. யாருக்கு யோகங்கள் கிடைக்கும்? நீச்ச அப்பாவுக்கு கிடைக்குமா? புள்ளைக்கு கிடைக்குமா? 2 பேத்துக்குமே கிடைக்கும் சார். ஓகே. 2 பேத்துக்குமே கிடைக்கும். 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு கிடைக்குமா? 9ஆம் அதிபதியோட தந்தைக்கு கிடைக்குமா? அந்த ஒரு கொஸ்டின் வச்சு. இதுல வந்து தந்தை ஸ்தானாதிபதியும் அவர்தான். காரகனும் ம். அவர்தாங்கிறபோது, ஆ, தந்தைக்கு அதுல வந்து கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனோ, இல்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களோ ஆ, கிடைக்கும். அதாவது அதோட அளவு எப்படி இருக்கும்னா, நீச்சல் நிலையில இருக்கும்போது தேவையான அளவு இருக்கும். சரிங்களா? இப்ப ஆ, அதிர்ஷ்டம் ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம்ங்கிறபோது, ஆ. ஒரு ஒரு அதிர்ஷ்டங்கிறது என்னன்னா, நம்மள வந்து ஒ சின்ன உழைப்புக்கு பெரிய முதலீடு கிடைக்கிறது. பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. சரிங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இப்போ ஒரு ஒண்ணும் இல்ல. நான் வந்து அதிர்ஷ்டங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து படிச்சுட்டு போன கேள்வியே வர்றது அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? ஆமா, ஆமா, ரொம்ப ஈஸியா புரியும்னா, நான் என்ன கேள்வி படிச்சேனோ, அதே கேள்வி அங்க கேட்டிருந்தா அது அதிர்ஷ்டம். சரிங்களா? ஆமா. யார நான் குழப்பம் பார்க்க குழப்பம். போறேனோ, அவங்களே அங்க இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ஷ்டம். நான் ஆமா, வேலைக்கு போகும்போது, அங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது அதிர்ஷ்டம். ஆமா. புரியுதுங்களா? இந்த ஓகே. மாரி அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து வலுவா இருக்கும்போது சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஆ. சரிங்களா? இதுவே வலு குறைவா இருக்கும்போது, கொஞ்சம் கம்மியான சிரமப்பட்டு குடுக்கும். ஆ, அத வந்து சில ரெக்கமெண்டேஷனோட, சில சப்போர்ட்டோட கிடைக்கும். ஆனா அதிர்ஷ்டம் ஆமா. இல்லாம இருக்காது. ஆ. சரிங்களா? சரி, இப்ப அதே இப்போ அது ராகுவோட கால்ல நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ம், ம். அது வந்து எதுவும் பாதிப்ப குடுக்காதா? ராகுவோட கால் இருக்கும்போது என்னான்னா, அது 10ஆம் வீட்டுல குறிக்குது. சரிங்களா? ஆ, ராகுவோட கால் 10ஆம் வீட்டு. ஆனா 10ஆம் அதிபதி கூட இருக்காரு. சரிங்களா? ஆ, 10ஆம் அதிபதி 11ல இருக்காரு. சோ நீங்க 2யும் கனெக்ட் பண்ணும்போது, ராகு வந்து நின்ன வீட்டு அதிபதி போல செயல்படுவாரு. சரிங்களா? ஓ! அப்ப ராகு வீடுக்கு இப்ப நீங்க மத்த சார்ட்டுக்கு டைரக்ட்டா எடுத்துடலாம். அது என்ன ஆதிபத்தியம்ன்னு. ராகு ஆ, கேதுக்கு அந்த வீடு குடுத்தவனோட தான் பார்க்கணும். அப்ப ஆ. ராகு கேதுக்கு ராகு வீடுக்கு குடுத்தவன் யாரு? புதன். புதன் யார் கூட இருக்கான்னா, அந்த தசாநாதன் கூட இருக்கான். சரிங்களா? சரி. அப்ப ஓகே. அவர் யாருன்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. சரிங்களா? அவரோட வலு இங்க எப்படி இருக்குன்னா, நட்புங்கிற அதிநட்புங்கிற லெவல்ல இருக்கு. அப்படிங்கும்போது சரி. அது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணும். ஆ. சரிங்களா? அவங்க அப்ப சொன்னாங்க அங்க டிக்கெட்டிங் 12ல இருக்கிறதா சொல்லி சொன்னாங்கல்ல. ராகு அது வந்து 12ல ராகுக்கு சூரியனுக்கு 12. சூரியனுக்கு சூரியனுக்கு 12 12. இல்ல. ஓகே. சூரியனுக்கு 12. லக்னத்துக்கு சூரியனுக்கு 10ஆம் 12. வீடு. இது ஆ, எங்க எப்ப பாதிக்கும்னா, கண்டிப்பா வந்து சூரிய தசை புதன் புத்தியில பாதிக்கும். ஆ. பாதிப்புகள் குடுக்குமான்னா, ஆமா பாதிப்புகள் குடுக்கும். ஏன்னா 2மே ஒரே நட்சத்திரம். சரிங்களா? என்ன மாரியான பாதிப்பு அப்டின்னா, இடத்துனால ஏதாவது பாதிப்ப குடுத்து, அதன் மூலமா ஆமா. படிப்பு சிக்க வைக்குமா? புதன் புதன் படிப்பு. படிப்பு கல்வியில விஷயத்துல பாதிப்பு. ஆமா. ஓகே. டாக்குமெண்ட் ஆ, ரிலேட்டடா ஆ. அந்த மாரி ஏதாவது ஒரு இத குடுக்கும். அப்ப இந்த சட்ட திசாபுத்தி ரீதியான ஏதாவது ஒரு காலங்கள்ல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. சட்ட ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஆ. சூரியன் சட்டம் இல்ல. அப்ப ஆமாமா. அது ரிலேட்டடா வரலாம். சோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம கவனமா இருக்கணும். சூரிய சரி. தசை புதன் புத்தி இல்ல. ஓகே. புதன் தசை சூரிய புத்தி இல்ல. ஆ. 2மே அதுக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா 2க்கும் கால் குடுத்தது ராகு இல்லையா? ஆமா. அதனால கொஞ்சம் அத இது பார்த்துக்கணும். ஆ. சரி. ஓகே. ஓகே சார். ம். பொதுவாவே 9ஆம் அதிபதி வலுவா இருக்க வரையும் சேஃப்டி. ஆமா. நாகராஜ் சார் கிளம்பிட்டாரோ? ஆமா. அவருக்கு உடம்பு இல்ல. அது அவரு ஓகே. சீக்கிரம் அவரோட உரைய முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, ஓகே, ஓகே. வேற யாரும் டவுட் கேட்கறதுக்கு இருக்காங்களா? லீகல் பாலு சார் ஆள காணோம். அவரு வரலைங்களே இன்னைக்கு. இன்னைக்கு 3 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்கோமா?
சரிங்க சார். சரிங்க சார். பத்ராஜ் சார், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குங்களா? சார் இல்லைங்க சார், இப்பதான் வந்தேன். எந்த கேள்வி இல்லைங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். பொதுவாவே கேளுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சார் ஆக்சுவலா எனக்கு இப்போ அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிலாம் கேக்குறாங்க சார். அவங்களோட வருமானம்லாம் எப்படி இருக்கும், அப்பா அவங்களோட வீடியோ உடல்நிலை கட் எப்படி பண்ணி இருக்கும்? வீடியோ ரெக்கார்டிங் கட் பண்ணி பேசுங்க சார். ம், இல்லைங்க சார், இதை வந்து நம்ம இதுலயே பேசலாம். ஏன்னா உங்க தந்தை நிலையை பத்தி தானே பேசுறோம் இன்னைக்கு டாபிக். சரி, அதுலயே ஓகே, அதை பேசிடலாம். பத்தினா ஓகே. ஓகே சார். ஆமா அதான் அப்படின்னா அது எப்படி சார் அது பார்க்கணும், எப்படி எடுத்து சொல்லணுங்க சார்? சார், தந்தையோட அனுகூலம் இருக்குமா, தந்தை பெரிய நிலையில இருப்பாராங்கிற அளவுக்கு தான் நம்ம ஜாதகத்துல பார்க்க முடியும், ஜாதகரோட இதுல. சரிங்களா? அதாங்க சார். ம், சூரியனையும் சூரியன் உச்சமா இருக்குன்னா தந்தை அந்த காரகத்துவம் கிடைக்கும், தந்தையால் சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே அதே ஓகே சார். மாதிரி சூரியன் நல்ல வலுவா இருந்து குரு பார்வையில் இருக்கும்போது நல்ல தந்தை, ஏன்னா காரகம் நல்லா இருக்குது. இது ஒரு மார்க். சரிங்களா? இது ஒரு ஓகே பகுதி. ஓகே 9ஆம் சார். அதிபதி கெடாம இருக்கணும். 9ஆம் அதிபதி கெடாம நல்ல வலுவா இருக்கும்போது தந்தையால் சப்போர்ட் கிடைக்கும். 9ஆம் அதிபதியே வந்து பாவரா இருக்கும்போது சப்போர்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? ஓகே சார். இந்த 9ஆம் அதிபதி சுபரா இருக்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா தோள் கொடுத்து தூக்கி விடுவாரு. சோ இத்தனை ஓகே சார். விதிவிலக்குகள் இருக்குது, இத்தனை கணக்குகள் இருக்கு, விதிகள். சரிங்களா? ஓகே சார். 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிக்கான 9ஆம் தந்தைக்குரிய காரகன். இந்த மூணையும் ம், வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஓகே சார். வலுவெல்லாம் வச்சு தந்தையால எவ்வளவு சப்போர்ட் இருக்கும், தந்தை எந்த அளவுக்கு இருப்பாரு. இப்ப குரு ம், சூரியனை பாத்துருது அப்படின்னா தந்தை ம், ஊருக்குள்ள பேர் சொல்ற ஆளா இருப்பாரு. சரிங்களா? ஓகே ஓகே சார். அந்த பேர் சொல்லக்கூடிய உயரத்துல இருக்கிற அந்த உயரத்தை தாண்டக்கூடிய ஜாதகரா இருப்பாரு. அந்த தந்தை எடுத்த பேரை 2 மடங்கு அவர் பேரு புகழ் அடைவார். ஓகே ஓகே இதுதான் சார். சிவராஜ் யோகம். சரிங்களா? இத ஓகே வந்து ஓகே இந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். அதாவது சிவராஜ் யோகம் இருக்கிறவங்களோட தந்தை பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பேரு பேரு பேர் புகழா இருப்பாரு. ம் சரிங்களா? ம் ம் ஓகேங்க சார். அந்த மாதிரி நம்ம அடையாளம் பார்த்துக்கலாம். ஆனா தந்தை என்ன தொழில் பண்றாரு, அவருக்கு ம் என்ன இது இருக்குங்கிறது நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. குணாதிசயங்களை ம் வேணா சொல்லலாம். ஓகே சூரியனோட ஓகே. ராகு சேர்ந்திருக்கா, தந்தைக்கு கெட்ட பழக்கம் இருக்கு. 9ஆம் அதிபதியோட ராகு இருக்காரா, தந்தைக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. ம் சரிங்களா? ம் ஓகே சார். சூரியன் அந்த அந்த தேர்ற கிரகத்துக்கு ஏத்த மாரி அது நம்ம காரகத்துவத்தோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓ ஓகே ஆனா ஓகே சார். அவர் என்ன தொழில் பண்ணுவாரு, அவருக்கு எவ்வளவு சம்பாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் ஜாதகத்தோட தெரியாது. அதாவது ம். அவங்க ஜாதகத்துல தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே சார். ம். இப்போ சார் இப்போ தந்தை இப்ப நம்ம அப்பா கூட இருக்காரா? இல்ல அப்பா கூட இல்லையா? இல்ல அவர் இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி சார் பார்க்கறது? தந்தைய பொறுத்து. இப்ப ஜாதகர் அதாவது அப்பாவுக்கு அம்மா பிரிஞ்சிருப்பாங்க. ஜாதகர் ஆணா இருந்து ம். சூரியன் சனி சேர்ந்து இருக்கும்போது முரண்பாடு ஏற்படும், தந்தைக்கும் ஓகே. மகனுக்கும். அது சனி ஓகே திசை சார். நடந்தாலும் சூரிய திசை நடந்தாலும் ம். பயங்கர பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சூரியன் வந்து ம். இருக்குது அப்படின்னா காரகபாவன் அஸ்தி ஏற்படும். அப்ப ஓகே தந்தை சார். அந்த சூரிய தசை வரும்போது தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தந்தைக்கு ம். மகனுக்கும் விரிசல் ஏற்படும் சொல்லலாம். ம். ஓகே சார். ஓகே. சூரியன் ராகு சேர்ந்திருக்கும் போது தந்தைக்கு இது பிரச்சனை ஏற்படும், மகனுக்கும். இதே ம். நீங்க வந்து பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் சனி சேர்ந்திருக்கும் போது தந்தைக்கு கூட அது உறவு நல்லா இருக்கும் ம். பெண்ணுக்கும். அதான் வந்து ஆணுக்கு முரண்பாடா இருக்குது, இங்க வந்து நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே ஓகே சார். சோ இந்த மாதிரி அந்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் அந்த ராகு இது சனியோட சேர்க்கும் போது உங்களுக்கு பிடிபட்டுரும் உறவு ஓகே எப்படி சார். ஓகே. இருக்கும்னு. சார் இப்போ லக்னத்துக்கு வந்து சூரியன் மறைஞ்சிருந்து 9ஆம் அதிபதி மறைஞ்சிருந்தாருன்னா, இவர் தந்தை கூட இருப்பாரு, இல்ல தந்தை கூட இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாமா சார்? அந்த மாரி கேட்கறேன். இப்ப மறைவு ஸ்தானத்துல இருந்தாங்க அப்படின்னா. ஆமா, இப்போ 9ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிட்டாரு. ம். சரிங்களா? லக்னத்துக்கும் 8ஆம் பாவம், ஓகே சார். அவர் ம். அதுக்கும் 12ஆம் இடம். அப்படிங்க போது தந்தையால கிடைக்கக்கூடிய ஆதரவு எதுவும் பெருசா கிடைக்காது. தந்தையால அவமானங்கள் அசிங்கங்கள் தான் ஏற்படும். புரியுதுங்களா? இப்ப சூரியனும் வந்து 6 8ல மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நட்பு வீட்டுல இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? வெறும் 6 8ல மறைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சூரியனுக்கு அங்க என்ன வலு இருக்குது, நட்புக்கு மேல இருக்குதா எல்லாங்கிறத பார்க்கணும். ஸோ வெறும் 9ஆம் அதிபதியை மட்டும் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ 9ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு 8ஆம் வீட்ல. ஆனா 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னா
தந்தையால பெருசா, அதாவது இருக்கிறாரு, ஆனா பெருசா இதுக்கு தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவரால் கஷ்டங்கள் தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதான் சூரியனும் கொஞ்சம் நட்பு வீட்டுல எது பவர்லோட இது இல்லாம நட்பு வீட்டுல இருக்கும்போது தந்தையால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தானாவே நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஓகே சார். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த வாரத்துக்கான பதிவை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இதுவரை அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.